ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்னைக்கு கைமணத்தில் நம்ம டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போகிற மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள்ளே போனோம். இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகிற பார்த்து நல்லா தான் இருந்தது. ஆனால் அது நடுவில் போய் நின்னோடனே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. நாங்கள் குக் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களை யாராவது குக் பண்ணுவாங்களோன்னு ஒரு பயம்லாம் வருது. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போய் பீஸ்ஃபுல்லாக சமைக்கலாம் வாங்க. லொக்கேஷன் தேடி வந்த இடத்துல ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்தோம். வாங்க காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு பாம்பு புத்து. இந்த பாம்பு புத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 500 பாம்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. மேபி 1-2 அதுக்குள்ளே இருக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் இருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி டக்குன்னு நம்மளை வந்து இதாக கொத்திட்டு அது நம்மளுக்கு டேஞ்சர். அதனால் வந்த வேலையை பார்க்குறதுக்காக லொக்கேஷனை தேடி போயிடலாம் வாங்க. ஃபைனலாக ஒரு இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்க இடம். ஒரு அட்வென்ச்சர் குக்கிங்னே சொல்லலாம். ஒரு காட்டில் சமைக்கிறதுக்கான ஒரு ஃபீலிங் மாதிரியே தான் இருக்குது. ஸோ என்ன ரெசிபின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு பயங்கரமான ரெசிபி, வாத்து பிரியாணி. அதுவும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் குக்கரில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாத்து பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிரியாணிக்கு நீங்கள் எஸ்பெஷலி வாத்து பிரியாணி பண்ணணுன்னா முன்னாடியே நீங்கள் அதை வந்து குக்கரில் போட்டு குக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அது குக் ஆக டைம் ஆகும். எஸ்பெஷலி பிரியாணிலாம் போட பார்த்து உங்களுக்கு தண்ணி அளவெல்லாம் தெரியாமல் போய்டுன்றதுனால நீங்கள் முன்னாடியே அதை குக்கரில் போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லது. அந்த தண்ணி வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை தனியாக போட்டு ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்குன்றதுனால அந்த தண்ணியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். இல்லை சில பேருக்கு இல்லை அந்த ஸ்மெல் எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கவங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக அதை சூப்பாக கூட ரெடி. இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை கட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு புதினாவை கட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் கட்டை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
கிராம்பு, ஒரு 2-3 பீஸ் ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு தக்காளியை இதில் நம்ம ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சில்லி பவுடருக்கு அப்புறம் நம்ம சேர்க்க போகிறது மல்லித்தூள். மல்லித்தூளுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா,
அந்த ரைஸ் கொதி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் விசிலில் போடணும். ப்ளஸ் இது வரைக்கும் நான் ரைஸை கழுவவே இல்லை. இப்போ நான் தண்ணி ஊற்றினேன் இல்லையா, இதுக்கப்புறம் தான் இந்த ரைஸை போட்டு கழுவி எடுக்க போகிறேன். அண்ட் இந்த தண்ணியை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ண பார்த்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் போயிடணும். இவ்வளோ தான். இப்படி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கீயை சேர்த்துட்டு டேரெக்டாக நம்ம விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரைஸை கழுவ ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி இப்போ எடுத்தோம் இல்லையா அரிசி, அதை நான் 2 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எடுத்துக்கும். அதனால் நீங்கள் வாத்தை ஃபஸ்ட்டு தனியாக குக் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து அது நீச்சு வாசனை அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி செய்யாமலே இருப்பாங்க. அதனால தான் அந்த தண்ணி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு சூப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அது தண்ணியை வந்து இல்லாமல் இதில் போட்டு இந்த தண்ணியோட நம்ம குக் பண்ண பார்த்து அந்த வாத்தோட ஸ்மெல் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு டைப். ப்ளஸ் இன்னொன்று, அந்த தண்ணியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு கரிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். தண்ணியில் டேஸ்ட் பண்ண பார்த்து உப்பு கரெக்டாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் ரைஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் உப்பே இல்லாமல் போயிடும். எப்போதுமே நீங்கள் தண்ணியில் வந்து உப்பை தூக்கலாக வச்சுக்கோங்க, அதே மாதிரி உரப்பையும் தூக்கலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் போட பார்த்து கரெக்டாக இருக்கும். லெமன் சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேங்கி டேஸ்ட்டாக பிடிக்கல, நீங்கள் லெமன் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். பிரியாணியில் இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், அரிசி ஊற வைக்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன ப்ரொப்போர்ஷனில் போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லை அரிசியை வடிச்சு எடுத்து போனோமா, நம்ம நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ரெசிபி பார்த்தீங்க, அது பார்த்தீங்கன்னா வடிக்காமல் நம்ம டேரெக்டாக தம்மில் போட்டோம். இப்போ குக்கரில் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியை ஊற வைக்கவே இல்லை, தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் அதில் தண்ணியை போட்டு கழுவி நம்ம டேரெக்டாக போட்டிருக்கோம். அந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஆனால் ரைஸை கழுவவோ ஊற வைக்கவோ கூடாது. இல்லை நீங்கள் ரைஸை வந்து கழுவி ஊற வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1:1 தான் போடணும். ஏன்னா அது உங்களுக்கு குழையிறதுக்கு கொஞ்சமே சான்சஸ் அதிகம். அப்படி இல்லை எதுவுமே இல்லாமல் நான் டேரெக்டாக தம்லேயே குக் பண்ண போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, ரைஸும் தண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் வரணும். ரைஸ் வந்து உங்களுக்கு உருப்பல் தான் கீழே இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தம்மை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்ஃபியூவும் லைக் நம்ம ஒரு தலப்பாக்கட்டி மாதிரி டைப்பில் பண்ணோன்னா வாழை போட்டு கூட நம்ம தம் போடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா வாத்து பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் எக்ஸலண்ட்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருக்கோம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு குயிக் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து நம்ம தால்ச்சா மாதிரிலாம் சில விஷயங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இது கூட பார்த்தீங்கன்னா மெர்ச்சிக்காய் சால்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மெர்ச்சிக்காய் சால்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த பஜ்ஜி மிளகாயை வச்சு பண்ணுவாங்களே அதே தான். ஸோ அந்த பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக நம்ம நிலக்கடலை இருக்குது இல்லையா, அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கணும். எள்ளை சேர்த்து இந்த பஜ்ஜி மிளகாய் கூட சேர்ந்து நீங்கள் அதை பேஸ்ட் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடக்கூடிய மசாலா தான், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி அதில் போட்டு சிம்மில் விட்டுருங்க. அப்போ சிம்மில் விட பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியும் அந்த மிளகாயும் எல்லாம் சேர்த்து ஒரு டெஃபினட்டான சாஸ் மாதிரி ஒன்று ரெடி ஆகும். அது பார்த்தீங்கன்னா மெர்ச்சிக்காய் சால்னான்னு சொல்லுவாங்க, சால்னா ரெசிப்பியில் இருக்கக்கூடியது அது. ஸோ அது வந்து இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சீரக சம்பா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டைல் தான் நீங்கள் அடிக்க முடியும். சீரக சம்பா நார்மலாக இந்த வடித்து
எடுத்து போட மாட்டாங்க பாசுபதி மாதிரி. அதனால ஒன்று பண்ண அந்த மாதிரி குக்கர் மெத்தடில் பண்ணுறது நாம் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ரெசிபியில் ஒன்றுன்றதுனால பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் பிரியாணி பாத்திரத்தில் கூட அதை அடிக்கலாம். அடிக்க பார்த்து இந்த அரிசி இதுவும் பாத்திரத்தில் பார்த்து நான் போடணும்னு சொல்லுவீங்க தம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். முன்னாடியே தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தம் போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஹாட் டு ஹாட் அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனால் ரேஷியோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் சீரக சம்பானை பார்த்து ஸ்பெஷல் பேஸ்ட் ஒன்று அரைப்பாங்க. ஸோ அந்த பேஸ்ட்டு தான் ஸ்டார்னே சொல்ல முடியும். இருக்கக்கூடிய ஈவன் இந்த பட்டை லவங்கம் இது எல்லாத்தையுமே ஊற வச்சு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஓவர் நைட் ஊற வைப்பாங்க. ஓவர் நைட் ஊற வச்சதுக்கு இல்லாமல் அதை நம்ம கிரைண்டரில் நல்லா ஊட்டி எடுப்பாங்க. கிரைண்டரும் சூடாகாமல் ஊட்டி எடுப்பாங்க. அந்த பேஸ்ட் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். எஸ்பெஷலி திண்டுக்கல் சைடெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பிரியாணி. இது ஒரு ஹோம் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி வேரியேஷன் வேணும். போர் அடித்தவனுக்குலாம் இது ஒரு சூப்பர் ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காட்டில் இதை விட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி யாராலையுமே செய்ய முடியாது. வாத்து பிரியாணி, அதுவும் ஒரு காட்டு பகுதியில். எப்படி இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.